வணக்கம் மக்களே, இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணிவு மூவியை பற்றி தான் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க வந்திருக்கேன். துணிவு மூவியோட ரிலீஸ் டேட் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு. மூவி இப்போ தான் வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸ்க்குலாம் போயிட்டு வந்துட்டு அதில் சில பல வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கணும், அதை ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதில் என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 மினிட்ஸ் வந்துட்டு வருது. இதில் என்னென்ன வேர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, சின்ன பசங்களாம் இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் தான் எடுத்திருப்பாங்க. இத்தனை நாள் நல்லா பேசிட்டு இருந்தேன், நியூ இயர் அப்போலேருந்து ரெசல்யூஷன் எடுத்தோம் தப்பான வார்த்தைகள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் முடியலை, வேலையில் வந்துட்டு பேச வைக்கிறாங்க. சரி பார்த்துக்குவோம் என்னென்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்ற வேர்டை வந்துட்டு அதில் மியூட் பண்ணியிருக்காங்கன்னு இல்லை, எஸ் மியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை, அப்படின்ற ஒரு வார்த்தையும், அதுக்கப்புறம் நாதாரி அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து எடுத்திருக்காங்க. நாதாரி அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஒரு நார்மலாக வந்துட்டு எரும மாடு பண்ணி அப்படி திட்டுற மாதிரி தான் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னு தெரியல எனக்கு. அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்துட்டு அதுலேருந்து எடுத்திருக்காங்க. என்ன யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த படத்தில் இருக்கிறத அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால நான் சொன்னேன். இதெல்லாம் வந்துட்டு மியூட் பண்ணியிருக்க வேர்ட்ஸு. ரிமூவ் பண்ணிவிட்டு ரிப்ளேஸ் பண்ண வேர்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி நில்லுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அண்ட் அதோட விஷுவல்ஸை வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மறுபடியும் மியூட்டட் வேர்ட்ஸ் எதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. எதுக்காக வடக்குன்ற ஒரு இதை எடுத்தாங்கன்னு தெரில. மேபி நம்ம அது வந்துட்டு ஹிந்திக்காரவங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. அதெல்லாம் வந்துட்டு ஃபன்னுக்கு சொல்கிற வேர்ட்ஸ் தான் அதெல்லாமே இப்போ எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படின்ற ஒரு வேர்டையும் வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. நார்மலாக நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் இருக்கலாம். ஒரு யூ சர்டிஃபிகேட்டுக்காக இந்த படம் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்காங்க. வேறு என்னது, மியூட்டட் த வேர்ட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சாங் நம்பர் 3ல் வந்துட்டு காந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது, அந்த லிரிக்ஸ் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் இருக்குல்ல, படம் எடுக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது தோணுது. இந்த மாதிரி அப்புறம் முக்கியமாக பாஸ்டர்ட் அப்படின்ற வேர்டையும் வந்துட்டு அவங்க மியூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக மியூட் பண்ண வேண்டிய இது தான். ஏன்னா நம்ம தலையும் தளபதியும் பார்த்து எவ்வளோ பேர் வளர்கிறாங்க. அதனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த படத்துக்கு தேவைப்பட்டால் இருக்க தான் வைக்கணும். நம்ம என்ன தான் ஒரு படம் பார்த்தாலும் வந்துட்டு தலை அப்படி பண்ணுறாரு, தளபதி அப்படி பண்ணுறாருன்னு அப்படியே எடுத்துக்கூடாது. அதில் இருக்க நல்லதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு கெட்டதெல்லாம் வந்துட்டு அங்கே தேட்டரில் இருக்க டஸ்ட்பின்லேயே போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்றைக்கு டீச்சர் சொல்கிறது கேட்டுக்கோ, அதெல்லாம் பண்ண மாட்டோமே. இவ்வளோ தான் வந்துட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் மட்டும்தான் வந்துட்டு இதில் ரிப்ளேஸ் பண்ணி டெலிட் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம். மொத்தமாக எவ்வளோ இது டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட்ஸில் இருக்க கிளிப்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இதோட டியூரேஷன் வந்து 145 மினிட்ஸ் வந்துட்டு வருது. இந்த வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வந்துட்டு இப்போது லவ் டுடே படத்தில் வர மாதிரினா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பீப் போட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது ட்ரெய்லர் பார்த்தே நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால நம்ம ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணலாம், இந்த வார்த்தை இதில் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு மியூட் போட்டாலுமே எல்லாமே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுது. ஓகே, அதனால் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி தேட்டரில் நம்ம லவ் டுடேவை எப்படி வெயிட் பண்ணி பார்த்தோமா, அந்த வார்த்தைக்காகவே நம்ம பார்த்துருப்போம்ல சில பேர்லாம், அந்த மாதிரி வந்துட்டு இதுலேயும் அதெல்லாம் வருதா இல்லை எந்த மாதிரிலாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.